செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீப்பற்றி எரியும் நிலையில் இதன் காரணமாக சென்னை சென்ட்ரலில் 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். திருவள்ளூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக சரக்கு ரயிலுடைய விபத்தின் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மைசூரினுடைய மற்றொரு வழித்தடம், சென்னை கோயம்புத்தூர் 2 வழிமார்க்கம் செல்லக்கூடிய ரயில்கள், அதேபோல சென்னை திருப்பதி, அதேபோல சென்னை பெங்களூருடைய மறுமார்க்கம், சென்னையிலிருந்து நிஜாமாபாத் செல்லக்கூடிய 8 ரயில்கள் புள்ளி கேன்சல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. இதே போல பகுதியாக கேன்சல் செய்யக்கூடிய ரயில்கள் சென்னை சென்ட்ரலிருந்து விஜயவாடா, பாட்னாவிலிருந்து வரக்கூடிய பெங்களூரு ரயில், அதே போல பட்டலிபுத்தூர்லிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ரயில், லக்னோவிலிருந்து யஷ்வந்தர் செல்லக்கூடிய ரயில், எர்ணாகுளம் செல்லக்கூடிய ரயில் என்று பல்வேறு ரயில்கள் தற்போது பகுதியாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 2-3 மணி நேரத்திற்குள்ளாக முழுமையாக இந்த ரயில் விபத்து என்பது தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே புறநகர் ரயில் சேவையும் ஆங்காங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக ரயில்களை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட தற்போது இந்த வழித்தடத்தினுடைய பிரதான சேவைகளாக இருக்கக்கூடிய 8 ரயில்கள் என்பது தற்போது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.